இன்று நான் என்ன செய்யப் போகிறேன் என்றால், உங்கள் முதல் ஆண்டில் நீங்கள் கற்றுக்கொண்டதில் நான் உங்களுக்கு விரைவான பாதையை எடுக்கப் போகிறேன். ஒருவித தொடர்ச்சி உள்ளதை நீங்கள் அறிவீர்கள், மேலும் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். சரி. எனவே ஏற்கனவே கற்றுக்கொண்டவர் மீண்டும் மீண்டும் தெரிந்து கொள்வது உங்களுக்கு ஓரளவு தெரிந்திருக்கலாம். அதனால் நீங்கள் அனைவரும் என்னுடன் அறிந்து கொள்வீர்கள். சரி. ஒரு பாக்ஸில் உள்ள துகள் பற்றிய மதிப்பாய்வு, நிலை தடைகள், ஸ்டெப் நிலை, ஹார்மோனிக் ஆசிலேட்டர் ஆகியவை இன்றைக்கான தீம். மெதுவாக உங்கள் அனைவரையும் டெல்டா சார்பு மற்றும் ஒரு டைமென்ஷனல் கணக்குகள், பவுன்ஸ் நிலைகள், சிதறல் நிலைகள் ஆகியவற்றின் சில பண்புகள் குறித்து கற்றுத் தருகிறேன். ஒரு டைமென்ஷனல் பாக்ஸில் உள்ள துகள் நீங்கள் அனைவரும் தூக்கத்தின் நடுவில் கூட கேட்டால், உங்கள் அனைவருக்கும் இப்போது தெரியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அது என்ன என்பது சரியா? 0விற்கு சமமான x மற்றும் L க்கு சமமான x இல் ஒரு டைமென்ஷன் இல் 2 கோஆர்டினேட்ஸ் இல் முடிவிலி நிலையை வைக்கிறீர்கள். மற்றும் பாக்ஸின் உள்ளே, நீங்கள் அதை ஒரு தனித்துகள் போல் கருதுகிறீர்கள். இது ஒரு தனித்துகள் அல்ல, ஏனெனில் இது இந்த வகையான நிலை ஆல் பிணைக்கப்பட்டுள்ளது. அது தடை. அப்படியான ஒரு துகளின் அலை சார்பு என்ன? நேரச் சார்பற்ற ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டை பயன்படுத்தி மதிப்பீடு செய்ய முயற்சித்தீர்கள். சரியா? மற்றும் நேரச் சார்பற்ற ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டை திருப்திப்படுத்தும் அலை சார்பு. இயல்பாக்கப்பட்ட அலை சார்பு 2/L டைம்ஸ் sin n பை x பை L இன் ரூட். எல்லோரும் இதை வருவித்திருப்பீர்கள். நீங்கள் அதை செய்துள்ளீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் செய்யவில்லை என்றால், உங்களுக்கு நினைவில் இல்லை என்றால், தயவுசெய்து திரும்பிச் சென்று அதை பாருங்கள். சரியா? மற்றும் அதற்குரிய நேரம் சார்பற்ற ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டிற்கான தீர்வை நான் சொன்னவுடன் அதன் அர்த்தம் என்ன? நீங்கள் அலை சார்பு மற்றும் தொடர்புடைய ஆற்றல் ஐகென் மதிப்புகள் இரண்டையும் கொடுக்க வேண்டும். சரியா? எனவே n ஆனது தொடர்புடைய ஆற்றல் ஐகென் மதிப்புகள், மேலும் அவை தனிப்படுத்தப்பட்டு முழு எண் பெருக்கல் n ஸ்கொயர்ட் ஆகும். இது ஒரு பொதுவான காரணியை பெருக்குகிறது. இது பை ஸ்கொயர் h காஸ் ஸ்கொயர் பை 2mL L ஸ்கொயர்ட் ஆகும், அங்கு L என்பது பாக்ஸின் நீளம். எனவே நேரச் சார்பற்ற ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டிற்கான தீர்வு என்பதன் அர்த்தம் இதுதான். சரியா? ஒரு பாக்ஸில் உள்ள ஒரு துகளுக்கு நீங்கள் இந்த நிபந்தனையை டெரிவேஷனில் வைக்கிறீர்கள், பின்னர் நீங்கள் இந்த ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டை நினைவுபடுத்துகிறீர்கள். x இன் x பை இன் u ஆனது முடிவிலி நோக்கிச் செல்கிறது என்பதை மாற்றவும். சரி, ஏனென்றால் u முடிவிலி நோக்கி இருக்கிறது. எனவே இது நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒன்று. எனவே அலை சார்பை 0வாக்க x 0விற்கு சமமாகவும் x ஐ L க்கு சமமாகவும் அமைப்பதன் மூலம் தீர்வைக் கண்டறியலாம். அலை சார்பு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். சரி. எனவே இது கடந்த விரிவுரையில் கூட நான் கூறியது, முடிவிலி நிலைகளுக்கு கூட அலை சார்பு தொடர்ந்து இருக்க வேண்டும். ஆனால் சார்பின் டெரிவேடிவ் தொடர்ச்சியாக இருக்காது. இது கடந்த விரிவுரையில் நான் வலியுறுத்திய ஒன்று. எனவே நீங்கள் இதை போட்டவுடன், நமக்கு அலை சார்பு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும், டெரிவேடிவ் இல்லை. மற்றும் பாக்ஸின் உள்ளே, நேரச் சார்பற்ற ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டில் u பூஜ்ஜியத்திற்குச் சமமாகச் சேர்த்துள்ளீர்கள். இதைத்தான் நான் சொன்னேன். மற்றும் மிகவும் பொதுவான தீர்வு சைன் மற்றும் காஸ் ஆகியவற்றின் லீனியர் காம்பினேஷன் ஆகும். மற்றும் k என்பது ஆற்றலின் வர்க்க மூலத்திற்கு விகிதாசாரமாக இருக்கும் இடத்தில் சுமத்துதல். மற்றும் 0விற்கு சமமான x இல் உங்கள் அலை சார்பு மறைந்து போக வேண்டும். மற்றும் அது உங்களை p ஐ 0வாக ஆக்க கட்டாயப்படுத்துகிறது. இந்த டெரிவேஷன் வழியாக நீங்கள் அறிந்தீர்கள். இதேபோல் x க்கு சமமான L இல் நீங்கள் முயற்சி செய்து அது மீண்டும் 0வாக இருக்கும் என்பதைக் காட்டலாம். n பைக்கு சமமாக kL என்பதை இந்த kL குவாண்டைஸ் செய்யப்பட்டால். எனவே நீங்கள் இதை பயன்படுத்தியவுடன் u 0வாக இருக்கும் போது இந்த ஒன்றை பார்க்கிறீர்கள். துகள் தனித்துகள் போன்றது. சரி. ஆனால் நீங்கள் தனித்துகளை ஒருவித தடையுடன் வைத்தால், ஒரு தடையை சாத்தியமாக வைப்பது x 0விற்கு சமம் என்பதில் முடிவிலி மற்றும் x க்கு சமமான L. ஒரு தனி துகளுக்கு தொடர்ச்சியாக இருந்திருக்கும் k இனி தொடர்ச்சியாக இருக்காது. அது தனித்துவமாகிறது. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள kL n பைக்கு சமம்.
இங்கு k என்பது n பை L 0விற்கு சமமான x மற்றும் L க்கு சமமான x க்கு அப்பால் துகள் செல்ல முடியாது என்று நீங்கள் விதித்துள்ள கட்டுப்பாட்டின் காரணமாகவே தனித்தன்மை நிகழ்கிறது. சரி, இது ஒரு துகள் பற்றி நீங்கள் பார்க்கும் முதல் அம்சமாகும். இது கிட்டத்தட்ட ஒரு தனி துகள் போல் தெரிகிறது, ஆனால் உண்மையில் இல்லை. இது 0வாகவும் முடிவிலியாகவும் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலின் கட்டுப்பாடு. அது இல்லை என்றால் ஃபார்ம் என்னவாக இருக்கும்? k ஆனது மைனஸ் முடிவிலி முதல் பிளஸ் முடிவிலி வரையிலான எந்த மதிப்பையும் தொடர்ச்சியான முறையில் எடுக்கலாம். நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள். எனவே இந்த k தனிமைப்படுத்தப்பட்டது, ஏனெனில் இது x க்கு சமமான 0விற்கும் x சமமான L க்கும் அப்பால் நகர முடியாதது என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதால் அது 0விற்கு சமமான x மற்றும் L க்கு சமமான x க்கு இடையில் மட்டுமே நகர வேண்டும். அது சரியா? அப்படியான பவுண்ட்ஸ் முடிவிலி நிலை எல்லைகள் நீங்கள் போட ஆரம்பித்தால் பின்னர் ஆற்றல்கள் தொடர்ந்து இல்லை என்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். அது தனித்துவமாகிறது. எனவே நீங்கள் ஆர்பிட் அற்ற ஆற்றல்களைப் பெறலாம். தனித்துகள் போன்ற மைனஸில் இருந்து இருக்கலாம். தொடர்ச்சியான பாணியில் 0விலிருந்து முடிவிலி வரை சாத்தியமான அனைத்து ஆற்றல்களின் நேர்மறை மதிப்புகளையும் நீங்கள் அறிவீர்கள். இங்கே நீங்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டிய ஆற்றல்களை கொண்டுள்ளீர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மதிப்புகள் மட்டுமே. எனவே இவை குவாண்டம் அம்சங்கள். கிளாசிக்கல் இயற்பியலில் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். நான் p²/2 என ஒரு தனித்துகள் கொடுத்து p ஆனது மைனஸ் முடிவிலி டு பிளஸ் முடிவிலி வரை ஒரு தொடர்ச்சியான பாணியில் எடுத்துக் கொள்ளலாம் என்று கூறினால் இப்போது உங்களால் பார்க்க முடியாது. சரி, எனவே நீங்கள் எழுதும் பிளாங்க் வழியைப் போலவே இந்த குவாண்டாவையும் வைக்கலாம். குவாண்டாவின் ஒரு யூனிட் இந்த π²h²/2 என்று நீங்கள் வரையறுக்கலாம். பின்னர் ஒரு துகளுக்கு அனுமதிக்கப்பட்ட அனைத்து ஆற்றல்களையும் ஒரு டைமென்ஷனல் பாக்ஸில் n²E0 என மீண்டும் எழுதலாம். எனவே n இப்போது குவாண்டா n² பெருக்கல் E0 உடன் பிரிக்கப்பட்டுள்ளது. எனவே அனைத்து ஆற்றல்களும் அனுமதிக்கப்படாதது. அனுமதிக்கப்பட்ட ஆற்றல்கள் தொடரில் உள்ளன. ஸ்பெக்ட்ரமில் காண முடியுமா என்று யாராவது உங்களிடம் கேட்கிறார்கள். இல்லை. 3.2E0 இல்லை மற்றும் பல. எனவே தடை செய்யப்பட்ட ஆற்றல்கள் இவை என்று சொல்ல ஆரம்பிக்கலாம். உங்கள் கிளாசிக்கல் இயற்பியலில் இதுபோன்ற விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியாதது. இதனால் தான் போர் இன் ஆர்பிட்கள் குறிப்பிட்டவையாக இருந்தன. நீங்கள் இடையில் எங்கும் செல்ல முடியாது. மற்ற ஸ்டேஷனரி ஆர்பிட்க்கு செல்ல நீங்கள் ஒரு ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் இருக்க வேண்டும். சரி, இந்த இயல்புநிலை சரிசெய்தல் உங்கள் இன்டிகரேஷன் இன் டொமைன் பொறுத்தது. இங்கே அலை சார்பு 0விற்கு இடையில் 0 அற்றது மற்றும் 0 மற்றும் L. எனவே நீங்கள் இந்த நார்மலைசேஷன் நிலையை வைத்து நார்மலைசேஷனை சரிசெய்ய வேண்டும். எனவே இந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் முதல் ஆண்டு படிப்பில் செய்திருப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் அதை பெற்றவுடன் உங்களிடம் 2 முடிவான அலை சார்பு உள்ளது. இது எனது முதல் ஸ்லைடில் n²E0 என குவாண்டிஸ்ட் ஆற்றல்களில் இருந்தது மற்றும் குறைந்த ஆற்றல் n 1க்கு சமம் மற்றும் n 0க்கு சமம் அல்ல. எனவே அலை சார்பு ψ1 n 1க்கு சமம் என்பது குறைந்த ஆற்றல் நிலை. தொடர்புடைய ஆற்றல் E1 இது E0க்கு சமம் மற்றும் அலை சார்பு என்பது x இன் ψ1 மற்றும் n 1ஐ விட அதிகம். மற்ற தூண்டப்பெற்ற நிலைகள் மற்றும் நிலையின் சராசரி மதிப்பு என்ன எதிர்பார்ப்பு மதிப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. இதையும் நாம் கடந்த முறை விவாதித்தோம். முறைப்படி இது ψ* ஆபரேட்டர் x ψ மதிப்பீடு செய்யப்பட்டது. இந்த விஷயங்கள் இந்த இன்டகிரேஷன்களை நீங்கள் செய்யலாம் மற்றும் நிலையின் சராசரி மதிப்பு L/2 என்பதைச் சரிபார்க்கலாம். நீங்கள் அலை சார்புகளையும் பிளாட் செய்யலாம். இது ஒரு சைன் சார்பு x இன் எதிர்பார்ப்பு மதிப்பு என்ன என்பதை நீங்கள் பிளாட் செய்யலாம். சரி, இதுவரை நாம் ஒரு டைமென்ஷனல் பாக்ஸ் ஐ செய்தோம். நாம் இதை இரு டைமென்ஷனல் பாக்ஸ் ஆக மாற்றினால் உங்களிடம் x மற்றும் y அச்சில் உள்ள மாற்றம் என்ன? சரி, மற்றும் துகள். நாம் ஒரு ஸ்கொயர் பாக்ஸை எடுக்கிறோம். நீங்கள் விரும்பினால் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஐயும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எளிமைக்காக ஒரு ஸ்கொயர் பாக்ஸை எடுத்துக்கொள்வோம். எனவே நிலை என்பது முடிவிலி மற்றும் ஸ்கொயர் பாக்ஸின் உள்ளே அது 0வாக இருக்கும் என்பதை வரைபடம் விளக்குகிறது. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் முதலில் ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டை இரு டைமென்ஷனல் இல் எழுத வேண்டும். பின்னர் நிலை ஆற்றலுக்கான தனி அலை சார்புகள்
பிரிக்கக்கூடிய அலை சார்புகள். உங்கள் நிலை ஆற்றல் x பிளஸ் y இன் நிலை ஆற்றலின் கூட்டுத்தொகையாக எழுதப்படாவிட்டால் பின்னர் பிரிக்கக்கூடிய அலை சார்புகள் பொருந்தாது. இது உங்களுக்குத் தெரியும் என்று நான் நம்புகிறேன், சரி. அதனால் பிரிக்கக்கூடிய அலை சார்புகள் குறைந்தபட்சம் ஒரு டைமென்ஷனல் பாக்ஸில் உள்ள இந்த துகள் இந்த வகையில் அடங்கும். இதில் அனைத்து x மற்றும் y க்கு u ஆப் x y என்பது 0. இது L ஐ விட குறைவானதாகும். 0விற்கும் L க்கும் இடையில் x மற்றும் y மதிப்புகள் இருந்தால் u ஆப் x y 0 ஆகும். மற்றும் இந்த நிலையை நீங்கள் திருப்திப்படுத்தலாம். எனவே நீங்கள் பிரிக்கக்கூடிய அலை சார்பை செய்யலாம். பின்னர் இரு டைமென்ஷனல் பாக்ஸில் உள்ள துகளின் தீர்வை பார்க்கிறோம். எனவே இரு டைமென்ஷனல் ஷ்ரோடிங்கர் சமன்பாடு மீண்டும் நேரம் சார்பற்றது. நீங்கள் முன்பு ஒரு டைமென்ஷனல் பாக்ஸில் துகள்களில் ஒரு டெல் எக்ஸ் ஸ்கொயர் மட்டுமே இருந்தது. நீங்கள் ஒரு டெல் ஒய் ஸ்கொயர் பை ஸ்கொயர் டெர்ம் பெறுவீர்கள். எனவே இது ஒரு முதல் படி மற்றும் சை என்பது x மற்றும் y இரண்டின் சார்பு ஆக இருக்கும் மற்றும் நார்மலைசேஷன் என்பது இன்டெகிரேஷன் ஓவர் x மட்டும் உள்ளடக்கியதாக இருக்காது, இன்டெகிரேஷன் ஓவர் y-யும் செய்ய வேண்டும். இது இரு டைமென்ஷனல் பிரச்சனை அல்ல. நேரான நீட்டிப்பு இதுதான் அது. எனவே இரு டைமென்ஷனல் பாக்ஸில் உள்ள துகளுக்கு 0 மற்றும் 0 என லிமிட்களை வைக்கலாம். நிலை ஆற்றல் என்பது u 1 பிளஸ் u2 ஆப் y என்றால் மேலே உள்ள சமன்பாட்டை என்னால் எழுத முடியும். மேல் சமன்பாடு ஆபரேட்டர் O ஆக இது x ஐ மட்டுமே சார்ந்துள்ளது மற்றும் y ஐ மட்டுமே சார்ந்திருக்கும் மற்றொரு ஆபரேட்டர் மற்றும் x y இன் சை இல் செயல்பட்டது. எனவே இதுவே உங்கள் டிஃபரன்ஷியல் சமன்பாடுகளில் முக்கிய தீம். x ஐ மட்டுமே சார்ந்திருக்கும் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர்களை உங்களால் பிரிக்க முடிந்தால் மற்றும் y ஐ மட்டுமே சார்ந்திருக்கும் மற்றொரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர். பிறகு என்ன சாத்தியம்? x y இன் சை x இன் சில வகையான phi என எழுதலாம். y இன் மற்றொரு செயல்பாட்டு, சரி. எனவே உங்கள் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டரை இரண்டு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர்களின் லீனியர் தொகையாக எழுதினால் மட்டுமே அந்த சாத்தியம் இருக்கும். இதில் ஒன்று x ஐ சார்ந்துள்ளது மற்றொன்று y ஐ சார்ந்துள்ளது. எனவே இரண்டு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர்கள் இவை. ஒன்று O1x ஐ மட்டுமே சார்ந்துள்ளது மற்றும் y ஐ மட்டுமே சார்ந்திருக்கும் O2 டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர்கள். மன்னிக்கவும், இது இங்கே எழுத்து பிழை உள்ளது. u2y ஆக இருக்க வேண்டும். அதை சரி செய்யுங்கள். u2y ஆக இருக்க வேண்டும், சரி. நிலை ஆற்றலை பிரிப்பதற்கு நீங்கள் பிரிக்கக்கூடிய சார்புகளை எழுதலாம். நான் y இன் x g இன் f என அழைக்கிறேன். நான் ஒரு பாக்ஸில் உள்ள துகள் மீது அழுத்தம் கொடுத்து கூறினாலும் இது மற்ற சூழ்நிலைகளுக்கும் பொருந்தும். இது முறையான இரு டைமென்ஷனல் ஷ்ரோடிங்கர் சமன்பாடு. நீங்கள் எப்படி பிரிக்க முடியும்? உங்கள் நிலை ஆற்றல்களின் கூட்டுத்தொகை என்றால் உங்களுக்கு தெரியும் நிலை ஆற்றல்களின் வெவ்வேறு இன்டெகிரேஷன்கள். எனவே இப்போது நீங்கள் அதை இரு டைமென்ஷனல் டிஃபரன்ஷியல் சமன்பாடு ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டிற்கு மாற்றியமைத்து f ஆப் x g ஆப் y ஆல் வகுக்கவும். மேலும் நீங்கள் சார்ந்திருக்கும் p ஐ பெறுவீர்கள். இடது புறத்தில் வைக்கவும் y சார்ந்து இருக்கும் p வலது புறத்தில் வைக்கவும். அவை v இன் காரணி வரை தொடர்புடையதாக இருக்கும். எனவே இது சரியான எக்ஸ்பிரஷன் அல்லது அதற்கு சமமானதாகும். இது பிளஸ் இது க்கு சமமாக இருக்கும். ஏனெனில் நாம் சை ஆல் வகுத்துள்ளோம், சரி. தயவுசெய்து சரிபார்க்கவும். எனவே இது வசதிக்காக மட்டுமே இடப்பக்கம் x ஐ மட்டுமே சார்ந்துள்ளது மற்றும் வலப்பக்கம் y ஐ சார்ந்துள்ளது. மேலும் அவை இரண்டையும் சில நிலையான i க்கு சமமாக நீங்கள் ஈக்குவேட் செய்யலாம். மற்றும் மாற்றுக்கு தீர்க்க இது மீண்டும் ஒரு டைமென்ஷனல் டிஃபரன்ஷியல் சமன்பாடாக மாறும். x இன் f க்கு தீர்வு காணவும், சரி. இதேபோல் g ஆப் y க்கு நீங்கள் தீர்க்கலாம். இது இரண்டாவது ஒரு டைமென்ஷனல் டிஃபரன்ஷியல் சமன்பாடு ஆகும். எனவே இரு டைமென்ஷனல் பாக்ஸில் உள்ள துகள்களுக்கான அலை சார்புக்கு தீர்வு காணுவோம். நீங்கள் இங்கே பார்க்கும் விஷயங்கள் என்ன? ஒரு டைமென்ஷனல் பாக்ஸில் உள்ள துகளுடன் ஒப்பிடும்போது நீங்கள் கவனிக்கும் முதல் விஷயம் என்னவென்றால் ஒரே ஆற்றலைக் கொண்ட இரண்டு வெவ்வேறு வேவ் ஃபங்க்ஷன்கள் இருக்கலாம். அதுதான் சம ஆற்றல் நிலை என்று அழைக்கப்படுகிறது.
ஒரு பாக்ஸில் உள்ள ஒரு டைமென்ஷனல் துகளில் சம ஆற்றல் நிலை தோன்றாது. சரி. ஒரு பாக்ஸில் உள்ள ஒரு டைமென்ஷனல் துகள் ஒரு பவுண்ட் நிலை என்பதால் உணர முடியும் அது 0விற்கு சமமான x மற்றும் L க்கு சமமாக x உள்ளே பிணைக்கப்பட்டுள்ளது. சரி. எனவே நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் இதுதான். எனவே இந்த தீர்வை தீர்ப்போம். psi of xy. நாம் இப்போது நியாயப்படுத்தப்படுகிறோம் இரு டைமென்ஷனல் பாக்ஸில் உள்ள துகளுக்கு கூட f of x g of y ஐ எழுதலாம். மற்றும் நினைவுகூரவும் அலை சார்பு x க்கு சமமான L அல்லது y க்கு சமமான L இல் மறைந்துவிடும் மற்றும் இதேபோல் x என்பது 0விற்கு சமம் மற்றும் y என்பது 0விற்கு சமம். எனவே உங்கள் அலை சார்பு இல் அந்த நிபந்தனைகளை வைக்கவும். பாக்ஸின் உள்ளே நீங்கள் பெறும் ஃபார்ம் என்ன? இந்த டிஃபரன்ஷியல் சமன்பாடு ஐ நீங்கள் தீர்க்க வேண்டும். இந்த சமன்பாடு ஒன்றும் இல்லை ஆனால் உங்கள் A என்பது உங்கள் K போன்றது. நாம் செய்தது ஒரு டைமென்ஷனல் கணக்குகளில் K ஸ்கொயர் வேறுபாடு இல்லை. சரி. எனவே T ஸ்கொயர் F பை X ஸ்கொயர் என்பது 2me பை H கிராஸ் ஸ்கொயர்ட் ஆகும். இதை இங்கே உங்கள் K ஸ்கொயர் என அழைக்கவும். நீங்கள் விரும்பினால் எளிமைக்காக அதை kx ஸ்கொயர் என்று அழைப்போம். சரி. மேலும் இதேபோல் உங்களிடம் மற்ற சமன்பாடு உள்ளது. அது a க்கு சமமாக இல்லை ஆனால் அது e-a. எல்லாம் புரிகிறதா அனைவரும்? நான் சொல்லிக் கொடுப்பதை புரிந்து கொள்கிறீர்களா? சரி. சுருக்கமாக சொல்ல, எனவே இவை சமன்பாடுகளின் தொகுப்பு. முறையான ஆபரேட்டர் சமன்பாடு எழுதப்பட்டுள்ளது. எக்ஸ்பிளிசிட் ஃபார்ம் இரண்டாவது வரியில் கொடுக்கப்பட்டுள்ளது. y சார்புக்கான முறையான ஆபரேட்டர் சமன்பாடு உங்களிடம் உள்ளது. இரண்டாவது வரியில் எக்ஸ்பிளிசிட் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. தீர்வு என்ன? மிகவும் எளிமையானது. நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் தீர்வு தெரியும். நீங்கள் முதலில் உள்ளதை f of x என a sin kx plus because kx என எழுதலாம். இதேபோல் g of y. எனவே k க்கு சப்ஸ்கிரிப்ட் x ஐ வைத்து k x என்பது 2me பை h கிராஸ் ஸ்கொயர் இன் ஸ்கொயர் ரூட் மற்றும் ky என்பது 2me மைனஸ் a பை h கிராஸ் ஸ்கொயர் ஆகும் என்பதை கண்காணிக்கவும். அதனால் என்ன நிலை kx இது மற்றும் ky இது. மற்றும் நீங்கள் f of x 0விற்கு சமமான நிபந்தனையை x 0விற்கு சமம் மற்றும் x சமம் L ஐ விதிக்கிறீர்கள். இது p ஐ 0த்திற்கு சமமாக மாற்றும் மற்றும் kx ஐ குவாண்டிஸ் ஆக்கும். இதேபோல் ky குவாண்டிஸ் t என்பது 0வாக இருக்கும். எனவே ஒரு பாக்ஸில் இரு டைமென்ஷனல் துகள்களுக்கான ஒருங்கிணைந்த தீர்வு நார்மலைசேஷன் வரை என்பது 2 சைன் சார்புகளின் பெருக்கல் ஆகும். எண் x உடன் ஒன்று முழு எண் குவாண்டம் எனவும் y உடன் மற்றொரு முழு எண் குவாண்டம் எனவும் இருக்கும். மற்றும் நார்மலைசேஷன் ஐ எவ்வாறு சரிசெய்வது? நீங்கள் x மற்றும் ty மீது இன்டிகிரேட் செய்கிறீர்கள் ஏனெனில் இது இரு டைமென்ஷனல் கணக்கு. மேலும் நீங்கள் நார்மலைசேஷன் ஐ சரிசெய்யலாம். இது சரியா? ஒரு பிரைம் என்பது √2πL ஆகும் அல்லது 2πL அது 2πL ஆகத்தான் இருக்கும். ஒவ்வொரு இன்டிகிரேஷனுக்கும் √2πL இருக்க வேண்டும். எனவே இதையும் நீங்கள் சரி செய்ய வேண்டும். மற்றும் குறிப்பிட்ட அலை சார்புக்கான தொடர்புடைய ஆற்றல். இங்கே அலை சார்பு நான் ஒரு எண் x, ny சப்ஸ்கிரிப்டை வைக்க வேண்டும். அந்த அலை சார்புக்கு தொடர்புடைய ஆற்றல் எண் x ஸ்கொயர் பிளஸ் ny ஸ்கொயர் ஆக இருக்கும். எண் x ஸ்கொயர் a ஸ்கொயர் ஆக இருக்கும். ny ஸ்கொயர் e ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ஆக இருக்கும். எனவே a ஸ்கொயர் கேன்சல் செய்யப்படும். எனவே ஆற்றல் எண் x ஸ்கொயர் மற்றும் ny ஸ்கொயர் ஆக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் வெளிப்படையாக பெறுவீர்கள். மீண்டும் நீங்கள் ஒரு அடிப்படை ஆற்றல் யூனிட் வரையறுக்க முடியும் மற்றும் துகள் ஆற்றல்களை இரு டைமென்ஷனல் பாக்ஸில் 2 குவாண்டம் எண்கள் எண் x ஸ்கொயர் பிளஸ் ny ஸ்கொயர் களின் ஸ்கொயர்களின் கூட்டு தொகையை e0 ஆல் பெருக்கல் செய்தவாறு மீண்டும் எழுதவும். இது உங்களுக்கான பயிற்சி.
இரு டைமென்ஷனல் பாக்ஸில் உள்ள ஒரு துகளின் ஆற்றல் 13 என்று நான் உங்களுக்குச் சொன்னால் அலை சார்பு தனித்துவமானது அல்ல 2 3 மற்றும் 3 2 சாத்தியங்கள் என்ன? எனவே அலை சார்பு இல் எண் x3 மற்றும் எண் 2 உள்ளது. எண் x2 மற்றும் எண் 3 என மற்றொரு அலை சார்பு இருக்கலாம். இரண்டும் ஒரே ஆற்றல் ஐகென் மதிப்பை பகிர்ந்து கொள்ளும். அதனால்தான் இந்த இரண்டு அலை சார்புகளும் அந்த அளவில் சீரழிந்தன. ஆற்றல் நிலை 2 மடங்கு சீரழிந்தது என்று நீங்கள் கூறுவீர்கள். இரண்டின் சிம்மட்ரி. அதனால் இன்னும் ஒன்றை உங்களுக்கு தருகிறேன். அச்சிடென்டல் சிம்மட்ரியை நீங்கள் காணும் மற்றொரு விஷயம். இன்னும் ஒன்று. சரி, ஸ்கொயரின் சிம்மட்ரி காரணமாக இது நிகழ்கிறது. ஆனால் அது தற்செயலான சிம்மட்ரியாகவும் இருக்கலாம். சரி, எனவே அந்த உதாரணத்தை உங்களுக்குக் கொடுக்க முயற்சி செய்கிறேன். 50 E0. சாத்தியங்கள் என்ன? அங்கு சிம்மட்ரி இல்லை. அதனால் அது தற்செயலான. உங்களிடம் 5க்கு சமமான எண் x மற்றும் phi-க்கு சமமான எண் உள்ளது. எனவே இது 3 மடங்கு சம ஆற்றல் நிலைவாகவும் இருக்கலாம். ஏனெனில் எண் x ஸ்கொயர் பிளஸ் எண் ஸ்கொயர் எனச் சேர்ப்பது சில குறிப்பிட்ட மதிப்பாக இருக்கும். பல சாத்தியங்கள் இருக்கலாம். 13 E0. ஒரு ஸ்கொயரின் சிம்மட்ரி உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் எண் x மற்றும் எண் ஐ பரிமாறிக்கொள்ளலாம். அதைத்தான் நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் நீங்கள் அதை 50 E0க்கு செய்யும்போது அந்த சிம்மட்ரி மட்டுமல்ல, உங்களுக்கு தற்செயலான விஷயங்களும் உள்ளன. அதாவது உங்களிடம் எண் x 7 ஆக எண் 1 ஆக இருக்கும். அது உங்களுக்கு 50 E0. எண் 7 ஆக எண் x 1 என. உங்களிடம் 5க்கு சமமான எண் x மற்றும் phi-க்கு சமமான எண் உள்ளது. எனவே இது 3 மடங்கு சம ஆற்றல் நிலை. அத்தகைய வாய்ப்புகளும் உள்ளன. எனவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் சம ஆற்றல் நிலையை கண்டறிய வேண்டும். அது எப்போதும் 2 மடங்கு சம ஆற்றல் நிலை இல்லை, அதை விட அதிகமாக இருக்கலாம். நான் சொல்ல முயல்வது அவ்வளவுதான். இரு டைமென்ஷனல் பாக்ஸ்க்காக செய்யும் ஒரு முறையை நான் உங்களுக்கு கொடுத்துள்ளேன். முப்பரிமாண பாக்ஸை உருவாக்குவது கடினம் அல்ல. முதலில் அங்கு வைக்கவும் y என்பது வலது புறம் டிபெண்டன்ஸ், x இடது புறம் டிபெண்டன்ஸ். அதை ஒரு மாறிலி என்று வைத்து பின்னர் y என்பது அது நீங்கள் அதை y மற்றும் z ஆக பிரிக்கிறீர்கள். முறையை பின்பற்றுங்கள். எனவே f ஆப் x, g ஆப் y, s ஆப் z. மேலும் நீங்கள் அதை 3 சைன் சார்புகளின் பெருக்கலாக எழுதலாம். சரி, மிகவும் நேரடியான பயிற்சி. முதலாவதாக, நீங்கள் 2 டைமென்ஷனலை புரிந்து கொண்டால் 2ஐ பெறலாம். சம ஆற்றல் நிலைக்கு என்ன நடக்கிறது? கியூபிக்கல் சிம்மட்ரி எண் x, எண் y, எண் z ஆகியவற்றின் பெர்மயூட்டேஷனை அனுமதிக்கும். ஆற்றலாக இருக்கும் எண் x, எண் y, எண் z என்பது E0 ஸ்கொயர் பிளஸ் எண் ஸ்கொயர் பிளஸ் எண் z ஸ்கொயர் 3 T பாக்ஸ் ஸ்கொயர். அல்லது நான் தொழில்நுட்ப ரீதியாக அதை கியூப் என்று அழைக்க வேண்டும். சரி, அது சரியா? எனவே ஆப் எண் x, எண் y, எண் z என்பது 3 T ஸ்கொயர் பாக்ஸ்க்கு எண் x ஸ்கொயர் பிளஸ் எண் y ஸ்கொயர் பிளஸ் எண் z ஸ்கொயர். மீண்டும் இங்கே சம ஆற்றல் நிலைகளை பயிற்சி செய்யலாம் மற்றும் நீங்களும் எழுதலாம். x y z அலை சார்பு என்னவாக இருக்கும்? அதை 2π/3/2 என்பது சைன் எண் x π/L பெருக்கல் சைன் எண் y π/L x என எழுதலாம். சரி, பிறகு சைன் எண் z πz/L. அது சரியா? நீங்கள் அதை ஒரு கியூபாய்ட் வடிவில் L1 L2 நீள அகல உயரத்தில் L1 L2 L3 என்று வைக்க முயற்சித்தால் என்ன மாற்றம் இருக்கும்? நீங்கள் இந்த விஷயங்களை மாற்றியமைக்க வேண்டும். நீங்கள் மாற்றங்களைச் செய்தால் இந்த E0 என்பது கோ-யூனிவெர்சல் E0 என எழுத முடியாது. நீங்கள் a π/L1 ஸ்கொயர் π/L2 ஸ்கொயர் π/L3 ஸ்கொயர் என்று சரியாக வைக்க வேண்டும். அது என்னவென்று உங்களுக்கு தெரியும் மற்றும் சிம்மட்ரி இல்லை. அப்படியானால் அது தற்செயலான கோயின்சிடென்ஸ்.
மட்டுமே இருக்கும் சரி. எனவே நான் கொடுத்துள்ள பட்டியல் இரு டைமென்ஷனல் பாக்ஸ்க்கானது. பிறகு நீங்கள் அதைச் செய்து பார்க்க சொன்னேன். 3D பாக்ஸில் சில அசைன்மெண்ட் கணக்குகள் இருக்கும். அதை நீங்கள் முயற்சி செய்து சரிசெய்யலாம்.